நிம்மதியான வாழ்க்கை அதுதாங்க மிகப்பெரிய செல்வம். எது நிம்மதியான வாழ்க்கை? சிலர் நினச்சிக்கிறாங்க வசதி வாய்ப்புகள், கார், பங்களா இந்த மாதிரி நல்ல வசதியான வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கைன்னு நினச்சிருக்காங்க. அது அல்லங்க நிம்மதி. நிம்மதிங்கிறது நம்ம மனசில் இருக்குது. இறைவன் கொடுத்ததை திருப்தியுடன் வைத்து வாழ பழகுவது தான் நிம்மதியான வாழ்க்கை. கார் பங்களா இருந்தால் நம்மளுக்கு நிம்மதியான வாழ்க்கைன்னு நினச்சிட்டு அதுக்காக முயற்சி செய்து நிம்மதி இழந்து பாடுபடுறவங்க தான் இன்றைக்கி நிறையா இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர், அவர்கிட்ட போய் கேளுங்க, நிம்மதி இருக்கான்னு கேளுங்க. அவர் சொல்லுவார், கார் பங்களா எல்லாமே இருக்குது, எல்லாமே என்கிட்ட இருக்கு, ஆனால் நிம்மதி இல்லைன்னு சொல்லுவார். அப்போ நிம்மதிங்கிறது காசு பணத்தில் இல்லை. ஒருவர் நடந்து போயிட்டுருக்கிறாரு, அவரை கிராஸ் பண்ணி ஒரு பைக்கில் ஒருத்தர் போகிறாரு. அப்போ அவர் நினைக்கிறாரு, இவர் பைக்கில் போகிறாரு, நம்ம கஷ்டப்பட்டு நடந்து போகிறோம் இந்த வெயிலில், இறைவன் நம்மளுக்கு கண்ணு திறக்கலையே, அவங்களுக்கெல்லாம் பைக்கு கிடச்சிருக்கு, நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னு இறைவனை குறை சொல்லிகிட்டே போகிறாரு. கொஞ்சம் தூரம் போன உடனே 2 காலுமே இல்லாத ஒருத்தர் குச்சி ஊண்டி கஷ்டப்பட்டு நடந்துட்டு போகிறது அதை பார்த்த பிறகு தான் இவர் நினைக்கிறாரு, ஆஹா, இவரை விட நம்மளுக்கு இறைவன் நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்கான், எந்த ஒரு குறையும் இல்லாமல் நடந்து போகிறக்கு 2 காலை இறைவன் கொடுத்துருக்கானே அப்படின்னு சொல்லி மன திருப்தியோடு போகிறார். அப்போது அந்த நிம்மதி அப்படிங்கிறது நம்ம மனசில் தான் இருக்குது. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. இறைவன் நமக்கு கொடுத்ததை வைத்து மன நிறைவோடு வாழ்வது தான் நிம்மதி. அந்த நிம்மதிக்கு மேலே ஒரு பெரிய செல்வம் எதுவுமே கிடையாது.